ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து சொரா புட்டு பார்க்கலாமா? ஸோ சொரா புட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து 1/2 kg சொரா. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 5 minutes பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். சொராவை போட்டுருங்க ஒரு கடாயில். ஸோ கொஞ்சம் தண்ணி கரெக்டாக 5 minutes, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சால்ட்டு, கரெக்டாக 5 minutes நம்ம பார்க்கலாம். பாயில் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பாயில் ஆயிடுச்சு இல்லைங்களா, இதை வந்து நம்ம அப்படியே சின்ன சின்ன பீஸா ஆக்கிப்பீங்க. ரொம்ப இதாக்கிடாதீங்க, நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னும் உடஞ்சிரும். ஒரு அளவுக்கு உடச்சி வச்சுக்கோங்க. இது வந்து 300 grams தான், 500ன்னு சொல்லிட்டேன். ஸோ 300 grams இதுக்கு வந்து நம்ம ஒரு 50 gramsக்கு குறைஞ்சி ஒரு 2 tablespoon அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் இதுக்கு நிறையா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மெயினாக பூண்டு ரொம்ப நிறையா போடணும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பூண்டு போட்டிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து குட்டி குட்டியாக பிஞ்சு வந்து நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் 2-3 கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 2 சில்லி, அப்புறம் நல்லலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை. ஸோ இதை பாருங்கள், நான் வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன்ஸ் ரொம்ப கொஞ்சம் பிச்சி போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒரு 150 grams ஆனியன் ரொம்ப குட்டியாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நைஸாக ஆனியன் நிறையா போட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்து இந்த ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இருந்தால் இன்னும் சூப்பர். ஸோ இது போட்டு வதக்கலாம். அப்போ வந்து ஆல்ரெடி கிச்சன்லேயும் நம்ம சால்ட் போட்டுக்கோம். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் இதில் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 minutes ஆல்மோஸ்ட் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு 2 நிமிஷம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஆக்சுவலி எங்கள் அம்மா வீட்டு மிளகாத்தூள் போட மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வீட்டில் போடுவாங்க. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் நான் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் வீட்டில். அது இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் ஐட்டம் சொராவை எடுத்து கொட்டிட்டு நல்லா கரைச்சி விடணும். இப்போ வந்து மெயின் பெப்பர் தூள், ஓகேவா? ஒரு ஆல்மோஸ்ட் நான் 1 ஸ்பூன் மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. திரும்பி லலலலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 minutes அப்படியே விட்டுட்டிங்கன்னா நடுவில் கிண்டி விடுங்க. நம்ம பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணலாம். நடுவில் ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, சால்ட் எவ்வளோ இருக்குன்னு அப்போ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர்ஸ். பை பை, டேக் கேர்.